அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம். தமிழ் தேர்வு எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய தமிழில் இயல் 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு 100 முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, திருமந்திரம் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆக்சுவலாக இந்த திருமந்திரம் திருமூலர் பற்றி கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? திருமந்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னா திருமூலர் அப்படிங்கிற ஒரு சித்தர்களில் ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் எழுதியிருக்கிறார். ஸோ இது 12 திருமுறைகள் இருக்குது. அந்த 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனையாவது அப்படின்னா 10வது. ஸோ 10வது திருமுறை தான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இந்த திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 3000 பாடல்கள் இருக்குது. அதனால தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை எழுதுனது யார்? திருமூலர். ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லி திருமூலர் தான் சொல்லுவாங்க. 15 சித்தர்களில் ஒருத்தராக கருதப்படுறவர் திருமூலர். அதே மாதிரி 63 நாயன்மார்களில் ஒருத்தராகவும் யார் வருவாங்க அப்படின்னா இந்த திருமூலர் வருவார். சரியா? ஸோ இவரோட பாடல் ஒன்று அழகாக கொடுத்துருப்பாங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, படமடா கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமடா கோயில் நம்பருக்கு அங்கே ஆஹா அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடல் வரையும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. நமன் என்ற சொல் யாரை குறிப்பிடுகிறது? நமன் என்றால் என்ன? நமன் என்றால் யமன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு என தொடங்கும் குணங்குடியாரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அதாவது இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? குணங்குடியாரோட எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த நூல் அப்படின்னா குணங்குடியார் பாடற்கோவை. ஸோ குணங்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிற இந்த நூலில் தான் இந்த கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ குணங்குடியார் பாடற்கோவை இந்த இதை எழுதுனது யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சாமியாராக மாறிட்டார். அதாவது முற்றும் துறந்தவராக வாழ்ந்துட்டார் அப்படிங்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய தவம் செஞ்சுருக்கிறார். அதாவது சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மலைப்பகுதியெல்லாம் தவம் செஞ்சுருக்கிறாரு. ஞானமும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவர் எழுதுகிற நூல்கள் என்ன அப்படின்னா எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வரர் கண்ணி. ஸோ கண்ணி அப்படிங்கிற அந்த வகையில் நிறையா நூல்களை எழுதியிருக்கிறாரு. சரியா? குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ தான் சொன்னேன். என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது. மனிதர்கள் எதனை தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும் என்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு கூறுகிறார்? மனிதர்கள் எதனை தீய வழியில் செல்லவிடாமல். ஸோ எதனை அப்படின்னா ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளையும் தீய வழியில் செல்லவிடாமல் காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரியா? அதுதான் அந்த பாடல். கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அப்படிங்கிற அந்த பாடல் வரி வரும். கீழ்கண்டவற்றில் அயோத்திதாசர் எழுதிய நூல் எது? ஸோ அயோத்திதாச பண்டிதர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அயோத்திதாசர் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. இவரை பற்றின கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும். சரியா? இவர் எழுதின நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் ஆக்சுவலாக நிறைய எழுதியிருக்கிறாரு. போகர் 700 இவர் எழுதின நூல் தான். அகத்தியர் 200 இவர் எழுதின நூல் தான். புத்தரத ஆதிவேதம் இவர் எழுதின நூல் தான். ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறத இங்கே சரியான விடை. இது போக வேறு என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சிமிட்டு ரத்தின சுருக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பாலவாகடம் அப்படிங்கிற ஒரு நூல், அதாவது பதிப்பித்த நூல்கள் இதெல்லாம்.
சரியா, எழுதியல்ல, பதிப்பித்த நூல்கள். ஓகே. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது 1907 வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழை காலனா, சரியா, காலனா விலையில் வந்து தொடங்கினார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த வார இதழோட பேரை தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். சரியா, இவர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நம்ம வந்து பின்னால் வந்து பார்க்கலாம். அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஸோ எந்த தந்தை அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் போற்றப்படுகிறார். சரியா, அதே மாதிரி அயோத்திதாசர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1845 மே மாதம் 20ஆம் தேதி சென்னையில் தான் வந்து பிறந்திருக்கிறார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன் அப்படிங்கிறது. இயற்பெயர் என்ன? காத்தவராயன். இவர் வந்து ஆக்சுவலாக ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் காத்தவராயன். அப்புறம் ஏன் சார் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா இவரோட ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் வந்து இவருக்கு எஜுகேஷன், அதாவது கல்வியை கொடுத்து சித்த மருத்துவம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவரோட பேரையே வந்து தன்னோட பேராக வந்து மாற்றிக்கிட்டார். சரியா, எங்குள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது எங்கு இருக்கிற சித்த மருத்துவத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படிங்கிற பேர் வந்து சூட்டப்பட்டிருக்குது. எங்கே அப்படின்னா சென்னை. அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? நான் இப்போ தான் சொன்னேன், என்ன அப்படின்னா காத்தவராயன் அப்படிங்கிறது. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் அயோத்திதாசர் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்? ஸோ யாரோட படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் அயோத்திதாசர் புதிய விளக்கங்களை எழுதியிருக்கிறாங்க? ஸோ யாரோட படைப்புகளுக்கு அப்படின்னா திருவள்ளுவரோட படைப்புகளுக்கும் ஔவையாரோட படைப்புகளுக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை வந்து எழுதியிருக்கிறார். சரியா, அதே மாதிரி இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா புத்தரது ஆதிவேதம் இவரோட நூல் தான். இந்திரர் தேச சரித்திரம் இவரோட நூல். விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இது எல்லாமே இவரோட எழுதின நூல்கள். சரியா, அயோத்திதாசர் நடத்திய இதழ் என்ன? ஒரு பைசா தமிழன் 1907 வந்து நடத்தினார். காலனா விலையில் வந்து நடத்தியிருப்பார். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி கீழ்கண்டவற்றில் பண்டைய காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் பண்டைய காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர் அல்லாதது. ஸோ அல்லாதது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், அணா, சல்லி, துட்டு இந்த மூணுமே வந்து வரும். மாகாணி அப்படிங்கிறது வராது. மாகாணி அப்படிங்கிறது அளவையில் வந்து வரும். சரியா, அப்படிங்கிறப்ப அல்லாதது அப்படின்னு கேட்டால் அந்த மாகாணி அப்படிங்கிறது தான். புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? புதுமை பித்தனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் விருத்தாச்சலம். ரொம்ப முக்கியமான ஒரு நபர், சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுற ஒரு நபர் தான் இந்த புதுமை பித்தன். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் யார் அப்படின்னா இவர் தான். இவர் எழுதின ஒரு சில சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிறது இவர் எழுதின சிறுகதை தான். சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இதெல்லாம் இவர் எழுதின சிறுகதைகள். அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒரு 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இது கரெக்டா? இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். சரியா, குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்பர். கரெக்டு. இது இந்த புதுக்கவிதையை நம்ம தமிழில் ஃபஸ்ட் டைமாக அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்ட்டா பாரதியார் தான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ 1 and 2 அப்படிங்கிறது சரி.
மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் எவ்வாறு அழைக்கப்படும்? மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு வந்து பாவகை, இந்த சைடு அதுக்கான ஓசை. சரியா? வெண்பா, இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கப்பா. வெண்பா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செப்பல் ஓசை. வெண்பான்னா என்னது? செப்பல் ஓசை, அதாவது சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கலிப்பானாலே வந்து துள்ளல் ஓசை. சரியா? துள்ளல் ஓசை. அடுத்து ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஸோ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அசை எத்தனை வகைப்படும்? அசை ரொம்ப சிம்பிள். நேரசை, நிறையசை. ஸோ 2 வகைப்படும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன? அதாவது இரண்டாம் எழுத்துனா ஒரு அடியிலையோ ஒரு சீர்லையோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டால் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே முதல் எழுத்து அப்படின்னா மோனை அப்படிங்கிறது. தமிழ் சொல் தருக. ரேஷ்னல் என்றால் என்ன? ரேஷ்னல் என்றால் பகுத்தறிவு. அடுத்ததாக ஒரு அருமையான திருக்குறள். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன? என்ன அணி இதில் வந்து பயின்று வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அணி பயின்று வந்திருக்குது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. குற்றம் கண்ட விடத்து தானே நேரில் சென்று ஆராய்ந்து நெறிமுறை தவறாது நீதி வழங்கும் தலைவனை மக்கள் இறை என்றும் இருளை அகற்றும் ஒளி என்றும் கொண்டாடுவர் என்று கூறுபவர் யார்? இப்படி சொன்னவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபு தவமேற்றிய மலைப்பகுதிகளில் பொருந்தாதது என்ன? பாருங்கள், நம்ம ஏற்கனவே நான் வந்து சொன்னேன். சரியா? சதுரகிரி, புறாமலை, நாகமலை இதிலெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? தவம் ஏற்றிருப்பார், ஞானம் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சதுரகிரி இருக்குது, புறாமலை இருக்குது, நாகமலை இருக்குது. கழுகுமலை அப்படிங்கிறது பொருந்தாது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் என்று கூறியவர் யார்? இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பார். அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு எப்போது? அயோத்திதாசர் தான் திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்தார். இது வந்து எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடியே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா 1892. 1892 தான். ஸோ 92 தான் இந்த திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை முக்கியமாக இது யாருக்காக தோற்றுவிச்சிருப்பார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. சரியா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பார். கல்வியோடு எதனையும் சேர்ந்து கற்க வேண்டும் என்ற கருத்தை அயோத்திதாசர் கொண்டிருந்தார். கல்வியும் படிக்கணும், அதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்கிறார். எது அப்படின்னா கைத்தொழில். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வீசம் என்பது அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயராகும். இது கரெக்டு தான். வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபாய் என்பது 16 அணாக்கள் கொண்டது. கரெக்டு. அந்த காலத்தில் 1 ரூபா அப்படிங்கிறது 16 அணா. 8 அணா அப்படின்னா 50 பைசா. காலனா அப்படின்னா அதாவது 4 அணா அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அணா அப்படின்னா 1/4 ரூபா. சரியா? ஸோ இந்த ரெண்டுமே சரிதான். இதில் என்ன கேட்டிருக்காங்க? எவை தவறுன்னு கேட்குறாங்க. எதுவும் இல்லை அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றில் புதுமைப்பித்தனின் நூல் அல்லாதது, அதாவது விருத்தாச்சலம் நூல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், பார்க்கலாமா? ஒரு நாள் கழிந்தது, சாப விமோச்சனம், குணச்சித்திரங்கள், பொன்னகரம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நாள் கழிந்தது இவர் எழுதினார், சாப விமோச்சனம் எழுதினார், பொன்னகரம் எழுதினார். ஆனால் குணச்சித்திரம் அப்படிங்கிறது இவரோட நூல் வந்து கிடையாது. ஸோ இது வந்து கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தலைகள் எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? இது ரொம்ப முக்கியமானது. 7 வகைப்படும் தலை.
குறில் என்பது எவ்வகை அசை? குறில எவ்வகை அசை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதை வந்து பிரித்து பார்க்கணும், சரியா? அதாவது நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிரித்து பார்க்கணும். குறில் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன வகை அசை அப்படின்னா நிறை அசை. குறில் அப்படிங்கிறது நிறை அசை. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து தற்று. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன? இந்த குறப்பாவில் என்ன அணி பயின்று வந்திருக்குது அப்படின்னா ஓமை அணி. அற்று அப்படிங்கிற அல்லது அற்று அல்லது தற்று வெளிப்படையாக வந்திருக்குது. ஸோ இது வந்து ஓமை அணி. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையா செய்யின். இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? அதிகாரம் என்ன அப்படின்னா மானம். ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் கூறுவது யாது? ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறது என்ன அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். பெருஞ்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பெருஞ்செல்வம். பெருமை கூட்டல் செல்வம். அடுத்து பொறுத்துக திருக்குறளை வச்சேமும். இன்பம் தருவது. இன்பம் தருவது எது அப்படின்னு கேட்டால் பண்புடையவர் நட்பு இன்பம் தரும். நட்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டால் சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அளிப்பது. பெருமை அளிப்பது குன்றி மணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம். பழிவு கொள்ளும் காலம் அப்படின்னா செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழுவது அப்படின்னா நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம். ஸோ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை, ஏ. படமாடா கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் என ஏற்கனவே சொன்னேன். என்ன அப்படின்னா திருமூலர் இயற்றிய திருமந்திரம். ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்களப் புலவராக திகழ்ந்தார்? ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்களப் புலவராக திகழ்ந்தார்? ஆக்சுவலாக ஜெயங்கொண்டார் யார்? கலிங்கத்து பரணி எழுதின ஒரு நபர், சரியா? இவர் யாரோட அவையில் புலவராக வந்து இருந்தார் அப்படின்னா முதல் குலோத்துங்கன் காலத்தில் புலவராக வந்து இருந்தார். ஓகேவா? கலிங்கத்து பரணி அப்படின்னா போரில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி வீரனுக்கு பாடப்படுவது தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? கலிங்கத்து பரணி இயற்றியவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் யார்? தென்தமிழ் தெய்வபரணி. ஸோ யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? இப்போ கலிங்கத்து பரணி பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எது அப்படின்னு கேட்டால் கலிங்கத்து பரணி தான். இது என்ன அப்படின்னா முதல் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் இவருங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கலிங்கப்போர் வின் பண்ணாங்க. முதல் குலோத்துங்க சோழன் அவரோட படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். ஸோ அவங்கள பற்றி பாடுறது தான் இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது. கலிங்கத்து பரணியை பொறுத்த வரைக்கும் 599 கலித்தாளிசையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இந்த செயங்கொண்டாரை பாராட்டியிருக்கார். முளை என்ற சொல்லின் பொருள் என்ன? முளை என்றால் என்ன? முளை என்றால் மலைக்குகை. மலைக்குகைக்கு இன்னொரு பேர் தான் முளை அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் எதன் பின்னே மறைந்து கொண்டனர்? எதன் பின்னே மறைந்து கொண்டனர்? எதன் பின்னே மறைந்து கொண்டனர் அப்படின்னா யானையின் பின்னே மறைந்து கொண்டனர். அடுத்ததாக பொறுத்துக. மரளி. மரளி என்றால் என்ன? மரளி என்றால் காளன். கரி. கரி என்றால் யானை. தூறு புதர். பிலம். பிலம் அப்படின்னா மலைக்குகை. ஸோ 4, 1, 2, 3. ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? நான் இப்போ தான் சொன்னேன். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தவர் யார் அப்படின்னா
பலபட்டடை சொக்கநாத புலவர். அருவர் வருவர் என இறைஞ்சினார் அபயம் அபயம் என நடுங்கியே. இவ்வரிகளில் உள்ள அருவர் எனும் சொல்லின் பொருள் என்ன? அருவர் அப்படின்னா இங்கே தமிழரை குறிக்கும். கலிங்கத்து பரணி எத்தனை தாலி சிலைகளை கொண்டது அல்லது கலித்தாளி சிலை கொண்டது? எத்தனை கலித்தாளி சிலை அப்படின்னா 599. மீராவின் விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மீ ராசேந்திரன், அதுதான் சுருக்கி மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா கோடையும் வசந்தமும். மீராவால் நடத்தப்பட்ட இதழ் எது? இது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் வந்து கேட்டிருந்தாங்கப்பா. பொறுத்துக்கலை. மீராவால் நடத்தப்பட்ட இதழ் என்ன அப்படின்னா அன்னம் விடுத்தூது அப்படிங்கிற இதழை நடத்தினது யார் அப்படின்னா மீரா. வெங்கரி எனும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது என்ன? வெங்கரி. ஸோ கரி அப்படிங்கிறது இந்த அறிவு வரும். வெம்மை கூட்டல் கரி. தமிழ் சொல் தருக. ஈக்ஸ்டேரியன் என்ன அப்படின்னா குதிரை ஏற்றம். சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கிந்தீனையே என்று பாடியவர் யார்? இது வந்து ஒரு சிறுகதை மாதிரி வரதெல்லாம் இருக்கும். யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் பாடியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. பானையை உடைத்து கண்ணன் அல்லன், பகைவீர் நீவீர் அல்லர், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, அதை செய்தது நான் நல்லேன். ஸோ இதில் வந்து எது வந்து தவறான ஒன்று அப்படின்னா பகைவர் நீவீர் அல்லர் அப்படிங்கிறது தவறு. சரியா? ஆக்சுவலாக ஏன் இங்கே வந்து தப்பு அப்படின்னா இங்கே நீவீர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லி தான் வரணும். அதாவது முன்னிலை வந்துச்சு அப்படின்னா அல்லீர் அப்படின்னு சொல்லி வரணும். இதுவே படற்கையில் வருது அப்படின்னா அவர் அல்லர் அப்படின்னு வரணும். ஸோ அதனால தான் இது வந்து தப்பு. சரியா? தமிழக அரசால் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது? தமிழக அரசால் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எப்போ அப்படின்னா 2017. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு. ஸோ 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் தான் வெற்றிகரமாக நடத்தியிருப்பார். எங்கே நடத்தியிருப்பார் அப்படின்னா மதுரையில் நடத்தியிருப்பார். தமிழக அரசால் எங்கு அமைந்துள்ள பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எங்கே அப்படின்னா சென்னையில் உள்ள பேருந்து நிலையத்துக்கும் மதுரையில் உள்ள பேருந்து நிலையத்துக்கும். எம்ஜிஆருக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. முக்கியமான ஒன்று, எம்ஜிஆருக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1988. ஆக்சுவலாக அவர் வந்து இறந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1987 வாக்கில் வந்து இறந்துருப்பார். ஸோ இறந்த மறு வருடமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பாரத்னா விருது, அதாவது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? யார் உருவாக்கிய எழுத்துச் சீர்திருத்தங்களை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார்? எம்ஜிஆர், அதாவது பொன்மனச்செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார் எழுதுனது அப்படின்னா, அதாவது யார் உருவாக்குனது அப்படின்னா தந்தை பெரியார். இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான எந்த பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது? பாரத். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். எது அப்படின்னு கேட்டால் இந்த மதிய உணவு, அதாவது சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் காமராஜர். தனிப்பட்ட நபராக கொண்டு வந்தவர் காமராஜர். ஆனால் ஒரு அமைப்பாக கொண்டு வந்தது எது அப்படின்னு கேட்டால் நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காமராஜர். அதுக்கப்புறம் அந்த மதிய உணவை சத்துணவு திட்டமாக யார் மாற்றிருப்பாங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து மாற்றிருப்பார். பின் வருவனவற்றில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. மலர்பாதம், தெற்கு பக்கம், எந்த சட்டை, எழுதிய பாடல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகா இடம் வந்து கொடுத்துருக்காங்க. எழுதிய பாடல், அதாவது பெயரச்சத்துக்கு பின்னால் வல்லினம் வந்து மிகாது. சரியா? ஸோ எழுதிய பாடல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வராது, எழுதிய பாடல் தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறான ஒன்று. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினை மிகும். கரெக்டு.
மற்ற 3மே வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஏன் அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மீன் கொடுத்துருக்காங்க, மிகாது. உண்மை தொகையில் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. பகைவர் குத்தி கோடு நிதி சிதைத்து கொழுந்துரை குற்றில மாதோ என்ற வரிகளை பாடியவர் யார்? ஔவையார். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறுபவர் யார்? அயோத்திதாசர். பொறுத்துக. நிறை என்றால் என்ன? மேன்மை. பொறைனா நமக்கு தெரியும், பொறுமை. பொச்சாப்பு என்றால் சோர்வு. மையல் அப்படின்னா விருப்பம். ஸோ 4, 2, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடலோ ரொம்பாவாய் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டால் திருப்பாவை அப்படிங்கிறது. சரியா? ஸோ திருப்பாவையில் தான் இந்த சங்கொடு சக்கரம் ஏந்தும் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். திருப்பாவை எழுதுனது யார் அப்படின்னா ஆண்டாள். அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இறையரசரின் இயற்பெயர் சேசுராசா. இது கரெக்டா? கரெக்ட் தான். இறையரசனோட இயற்பெயர் சேசுராசா தான். சரியா? அடுத்ததாக இவர் கன்னிப்பாவை எனும் நூலை இயற்றியுள்ளார். சரி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று புகழப்படுகிறார். தவறு. சரியா? திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னா முடியரசன் அப்படிங்கிற ஒரு நபர் தான். ஸோ 1 and 2 மட்டும்தான் வந்து சரி. திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? திருவெம்பாவை. திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள். திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர். மதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மதம் என்றால் கொள்கை. மு. மேத்தா எந்த புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? மு. மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. பின் வருவனவற்றுள் மு. மேத்தாவின் நூல் அல்லாதது எது? மு. மேத்தாவோட நூல் அல்லாதது. ஸோ எது அப்படின்னா ஊர்வலம் இவர் எழுதுனது தான். சோழ நிலா மகுடு நிலா இவர் எழுதுனது தான். நிலான்னு வந்தாலே மு. மேத்தாவை சொல்லலாம். காணல் நீர் இவர் எழுதுனது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மு. மேத்தா கவலைகளை எதனோடு ஒப்பிடுகிறார்? கவலைகளை எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா கை குழந்தைகளோட ஒப்பிடுவார். இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தலோ ரம்பாவாய் என்ற வழியில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கன்னிப்பாவை. அடுத்து தைத்திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் பழக்கம் பாவை நோன்பு எனப்படும். இது கரெக்டா? தவறு. சரியா? என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எவை தவறுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மார்கழி திங்கள் தான் சொல்லுவாங்க, தைத்திங்கள் கிடையாது. சரியா? ரைட். பாவை நோன்புனா காலையில் விடியறதுக்கு முன்னாலேயே பெண்களை வந்து ஆற்றுக்கு நீராட சென்று இறைவனை வழிபடும் பழக்கம் தான். சரியா? ஆனால் எந்த மாதம் அப்படின்னா மார்கழி மாதம். திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்ப ஆண்டாள் பாடியதே திருப்பாவை. கரெக்டு. சரியா? 1வது கூற்று மட்டும் தவறு. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர் யார்? மீரா. விழித்தலும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? விழித்தலும். விழித்து கூட்டல் எழும். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? ஸோ என்ன அப்படின்னா அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதாவது நம்மளுக்கு அயனம்லேயும் வருவார். சரியா? இங்கேயும் வருவார், தமிழ்லேயும் வருவார். ஸோ எல்லாத்தையும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவர் என்ன அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார் அப்படின்னா சமாத சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படிங்கிற ஒரு இணையம் இருக்குது. 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த அம்பேத்கர்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பவாதி அப்படிங்கிற ஒரு பிளேஸை சேர்ந்தவர் தான் இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நபர். சரியா? இவரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீமாராவ் சக்பால் அம்பேவாதகர் அப்படிங்கிறது. ஆனால் இவரோட ஆசிரியர் பெயர் அம்பேத்கர் அப்படி சொல்லி வரும். அதனால தான் இவரோட பேரை பீமாரா ராம்ஜி அம்பேத்கர் அப்படி சொல்லி மாற்றிருப்பார். சரியா? இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவாங்க. 1924 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி 3 வட்டமேசை மாநாட்டிலுமே இவர் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். சரியா? முக்கியமாக இந்த வட்டமேசை மாநாட்டு தரமாக அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வந்து பிரச்சனை வந்து வந்துடும். அப்போ பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. 1931 செப்டம்பர் 24 போடப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? கீழ்கண்டவற்றில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றவர் யார்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் அன்னை விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னா கோமகளுக்கு கொடுத்தாங்க. சரியா? கோமகளுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் அம்பேத்கரின் இறப்புக்கு பிறகு வெளிவந்திய அவருடைய நூல் எது? அம்பேத்கரோட இறப்புக்கு பின்னர் வெளிவந்த அவரோட நூல் புத்தரும் அவரன் தம்மம். டாக்டர் பி அம்பேத்கர் காந்தியடிகளும் இடையே பூனா ஒப்பந்தம் நான் இப்போ தான் சொன்னேன். 1931 செப்டம்பர் 24 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இங்கிலாந்தின் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டவர் யார்? ஆக்சுவலாக அம்பேத்கரோட நம்ம தமிழகத்துலேருந்து போயிருப்பாங்க. இது ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டாங்க. இரட்டைமலை சீனிவாசன், அதாவது முதல் 2 வட்டமேசை மாநாடுகளும் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யார் தமிழகத்துலேருந்து அப்படின்னு கேட்பாங்க. இவர் 2 இதுலையுமே இரட்டைமலை சீனிவாசன் போயிருப்பார். கோமகளின் கீழ்கண்ட எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? ஸோ எந்த புதினம் அப்படின்னா அன்னை பூமி அப்படிங்கிற ஒரு புதினம். கீழ்கண்டவற்றில் கோமகளின் நூல் அல்லாதது எது? ஆக்சுவலாக நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்னை பூமி, அன்பின் சிதறல், இது 3மே அவரோட நூல். நட்சத்திரங்கள் நடுவே அப்படிங்கிறது அவரோட நூல் வந்து கிடையாது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி? எவ்வகை அணி அப்படின்னா பிரிது மொழிதல். தீனால் சுட்டமுன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு அணி என்ன? இது அடிக்கடி கேட்பாங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க, டக்குன்னு ஏற்றுக்கோங்க. வேற்றுமை அணி. தமிழ் சொல் தருக. அப்ஜெக்டிவ் என்றால் என்ன? குறிக்கோள். இரட்டரம் ஒழுதல் அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது என்ன? என்ன அப்படின்னு கேட்டால் வேற்றுமை. மீதமிருக்கும் சொற்கள் எனும் நூலை தொகுத்தவர் யார்? வெண்ணிலா. பூனா ஒப்பந்தம் எதனை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? இரட்டை வாக்குரிமை. விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு, இவ்வரிகளை இயற்றியவர் யார்? மு. மேத்தா. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். அயோத்திதாசர் கூறுவதில் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது? மலை. தகடூர் யாத்திரையின் ஆசிரியர் பெயர் என்ன? தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயர் கிடையாது. தகடூர் யாத்திரைக்கு ஆசிரியர் வந்து தெரியல. இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. இத்தொடரில் எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? குறைவின்றி. அக்களத்து பிரித்தெழுது கிடைப்பது. ஆ கூட்டல் களத்து. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எனும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? கௌரன். தகடூர் யாத்திரை எந்த மன்னரின் நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்கும் என்று கூறுகிறது? எந்த மன்னரின் நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்கும்? சேர மன்னர். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியம். கீழ்கண்டவற்றில் எந்தெந்த நூல்களில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன? பாருங்கள், கம்பராமாயணத்தில் இருக்குது. சரியா? கம்பராமாயணத்தை இல்லை,
மூவேந்தர் குறித்த செய்திகள் கம்பராமாயணத்தில் இல்லை, வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, அர்த்த சாஸ்திரத்தில் வந்து இருக்குது. சரியா? 2, 3, 4 2, 3, 4. போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? தொல்காப்பியம். சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களில் பொருந்தாது எது? கொற்கை. சேரர்களுக்கு உரிய பூ என்ன? சேரர்களுக்கு உரிய பூ என்ன அப்படின்னு கேட்டால் பனம்பூ. ஸோ இதில் வந்து ஒரு 100 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.